உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாடு கடந்த தமிழீழ அரசவையினுடைய நேரஞ்சல் நிகழ்வுகளோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வருடந்தோறும் 2 அரசவை நிகழ்வுகளை நேரடியாக சந்தித்துக் கொள்வது வழமை. மாதாந்த அமர்வுகள் தவிர இந்த நேரடி நிகழ்வுகள் உலகின் பல்வேறுபட்ட நாடுகளில் வழமையாக இடம்பெற்று வருகின்றன. சமகாலத்தில் உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் பெருந்தொற்று காரணமாக நேரடியாக அரசவையை கூட்ட முடியாத நிலையில் இவ்வாறு இணையவழியூடாக அரசவை நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய அரசவையானது இன்றும் நாளையும் 2 நாள் அமர்வுகளாக இடம்பெற இருக்கின்றன. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமானது தாயகம், தேசியம், அரசியல் இறைமை என்ற ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் பெருவிருப்பின் வடிவமாக இருக்கின்றது. பெரும் இன அழிப்பினூடாக தமிழர் தாயகம் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் இலங்கை தீவிலே தமிழ் மக்களுக்கான அரசியல் வழி இல்லாத நிலையில் சிங்கள பேரினவாத அரசு தமிழர் தேசத்தை ஆக்கிரமிப்பு செய்து அந்த நடைமுறை தமிழீழ அரசை அழித்துவிட்ட வெற்றி களப்பில் இருந்த வேளை தோற்றம் பெற்றதுதான் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம். இன்று உலக பரப்பெங்கும் பரந்துபட்டு வாழும் இனமாக தமிழினம் இருக்கிறது. தமிழகம், தமிழீழம், மலேசியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா என கண்டங்களெங்கும் 34 நாடுகளுக்கு மேல் தமிழர்கள் வாழ்வு அமைகிறது. அடிமை தமிழராய், அகதி தமிழராய், இறைமையற்று வெற்றி இனமாக 1ஆம் உலக நாடுகள் முதல் 3ஆம் உலக நாடுகள் வரை எமது இருப்பை தக்க வைத்துக் கொண்டு இருக்கிறோம். தமிழக தமிழர்களாய், ஈழத் தமிழர்களாக உலகெங்கும் பரவியுள்ள தமிழர்களாகிய நாங்கள் இந்த பரந்த வெளியில் ஒரு தமிழர் நலனை முன்னிறுத்திய உலகத் தமிழரெனும் அரசியல் தளத்தினை கட்டமைக்க வேண்டிய கடப்பாடு நம்முன் பெரும் வரலாற்று பணியாக உள்ளது. அவ்வாறு கட்டமைக்கப்படும் இந்த உலகத் தமிழர் என்ற தளம் வெறும் கருத்துருவமாக மட்டும் நின்றுவிடாமல் உலகத் தமிழர்களது தொகையையும் அவர்களது பலமும் தருகின்ற வலிமையின் அடிப்படையில் அரசியல் அரங்கை நிறுவ வேண்டும். ஆங்கிலத்தில் டயஸ்பரா என்னும் இந்த வலுமிக்க சக்தி இந்த அரசியல் அரங்கிற்கு இயல்பாகவே பெரும் பலத்தை தரவல்லது. அரபுலகின் கருத்தியலையும் ஒட்டுமொத்த அரபு மக்களின் நலன்களையும் முன்னிறுத்தி அல் ஜஸீரா தொலைக்காட்சி உலகளாவிய ரீதியில் இயங்குவது இதற்கான சிறந்த சமகால உதாரணமாக கொள்ளலாம். சமகாலத்தில் தமிழ் டயஸ்பரா என்னும் கருத்தியல் பல்வேறுபட்ட மட்டங்களிலும் கூறப்பட்டு வந்தாலும் இந்த கருத்தியலை உறுதியான ஒரு தளமாக மாற்ற வேண்டியுள்ளது. நிலையற்று காற்றில் மிதக்கும் பலூன்கள் போன்ற நிலையில் இருக்கும் இந்த கருத்தியலை நிலைப்படுத்தப்பட்ட ஒரு செயல் வடிவத்தின் ஊடாக நிலைநிறுத்த வேண்டியுள்ளது. வெறும் கருத்துருவாக்கம் மட்டும் உலக பரப்பெங்கும் உள்ள தமிழர்களின் நலனில் ஒரு காத்திரமான பங்கினை செய்ய முடியாது. இங்கேதான் சட்டபூர்வமான ஒரு அங்கீகாரம் உலகத் தமிழர் தளத்துக்கு அவசியமாகிறது. அதாவது தமிழர்களின் நலனை முன்னிறுத்தியதான உலகத் தமிழர் என்னும் கருத்துருவாக தளத்தில் நின்றவாறு உலக பரப்பெங்கும் வாழும் தமிழர்களின் ஒட்டுமொத்த நலனில் காத்திரமான பங்கு வகிக்க ஒரு நிறுவப்பட்ட அல்லது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உலக அங்கீகாரம் இன்றைய தேவையாக அமைகிறது. இதனை பெறுவது நிலையான ஒரு தமிழர் அரசின் ஊடாகவே சாத்தியமாகும். உலகெங்கும் பரந்து வாழும் யூதர்களின் நலன் மீது ஒரு காத்திரமான அக்கறையை யூத கருத்தியல் தளம் ஆளுமை செலுத்துகிறதென்றால் அது இஸ்ராயேல் என்ற வலிமையான நாடு இருப்பதனாலேயே சாத்தியப்படுகிறது. இஸ்ராயேல் என்ற நாடு பெற்றுக்கொண்ட சட்டபூர்வ அங்கீகாரம் ஒட்டுமொத்த யூத அடையாளத்துக்கும் யூத கருத்தியலுக்கும் இன்றும் கிடைக்கின்ற நிலையான அங்கீகாரமாக அமைகிறது. சுதந்திர தமிழீழ அரசே உலகத் தமிழர்களின் நலனில் அக்கறை கொள்ளவும் ஆளுமை செலுத்தவும் ஒரு வாய்க்காலாக அமையும். தமிழகம், சிங்கப்பூர், மலேசியா, இன்றைய இலங்கை தீவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு அந்தந்த அரசுகளினால் வழங்கப்பட்டுள்ளமை வெறும் சலுகைகளே அன்றி அவர் தம் அடையாளத்தையும் வாழ்வியலையும் துணிவோடு முன்னெடுத்துச் செல்வதற்கான அரசியல் உரிமைகள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இவை தமிழர் நலனை முன்னிறுத்திய அரசுகள் அல்ல. இந்த நிலையில்தான்
தமிழர்களின் அரசியல் வெளியை உலக அரங்கில் நிலைநிறுத்திக் கொள்ள தமிழீழ அரசு ஒன்று அவசியமானதாகிறது. தமிழர் தாயகத்தில் நீண்ட போராட்டத்தின் பின் உருவாக்கப்பட்ட நடைமுறை தமிழீழ அரசு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழீழ அரசு எனும் கருத்துருவாக்கத்தை உலக அரங்கில் உயிர்ப்புடன் பிரதிபலித்திருக்க நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தோற்றம் பெற்றுள்ளமை உலகத் தமிழர்களது அரசியல் வெளியிலும் அவர்தம் வாழ்வியலிலும் முக்கியமான திருப்பம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் எங்கள் அரசாங்கம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய அரசவை நேரஞ்சல் நிகழ்வுகளோடு இப்பொழுது நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய அரசவை நிகழ்வுகளை முறையாக தொடங்குவதற்கு இப்பொழுது அமெரிக்காவின் நியூயார்க்கோடு இணைந்து கொள்கின்றோம். இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து பொதுச்சுடர், ஈகச்சுடர் ஆகியன ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன. வணக்கம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் 3ஆம் தவணை 5வது அமர்வில் முதல் நிகழ்வாக பொதுச்சுடரேற்றல். வேலுச்சாமி தேவதி இப்பொழுது பொதுச்சுடரை ஏற்றிக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்தும் ஈகை சுடரை ஏற்றுவோம். அடுத்த நிகழ்வாக எல்லோரும் உங்கள் பாதணிகளை கலட்டிவிட்டு மலர் வணக்கம் செய்வோம்.
இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து பொதுச்சுடர் ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு தொடர்ந்து மலர் வணக்கம் செய்யப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக இப்பொழுது அகவணக்கம். தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த மாவீரர்கள், பொதுமக்கள் மற்றும் தமிழீழ விடுதலைக்காக உயிர் நீத்த தமிழக உறவுகளை அனைவரையும் நாங்கள் நெஞ்சினில் ஏந்திக் கொண்டு இன்றைய இந்த அரசவை நிகழ்வுகளை தொடர்வோம். நமது விடுதலை போராட்டத்தில் தம் உயிரை ஆகுதியாக்கிய மாவீரர்களையும் அரச படுகொலையினால் மரணித்த மக்களையும் நெஞ்சில் இருத்தி தயவு செய்து எல்லோரும் எழுந்து நின்று ஒரு சில மணித்துளிகள் அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு. அல்லது இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து நேரடியாக அந்த வணக்க நிகழ்வுகளை நாங்கள் நேரஞ்சலாக பார்த்திருந்தோம். தொடர்ந்து நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய அரசவை நிகழ்வுகள் முறையாக தொடங்குகின்றன. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஆண்டுதோறும் 2 தடவைகள் நேரடி அமர்வுகளை நடத்துவது வழமை. கொரோனா வைரஸ் பெருந்தொற்று காரணமாக நேரடியாக இந்த நிகழ்வுகளை நடத்த முடியாத சூழ்நிலையில் இப்பொழுது இணைய வழியூடாக இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை அன்பு தமிழ் உறவுகளுக்கு அறிவித்திருக்கின்றோம். இப்பொழுது தமிழ் தாய். தாய் மண்
தாம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தும் தக்கிட்ட தத்தி தாத்திரகடம் தக்கிட்ட தும் திரகடம் தாத்திரகடம் திரகடம் தாத்திரகடம் திரகடம் தாத்திரகடம் தா தகதனதும் 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 தகதத்தும் 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 வாழ்ந்து
வேண்டும். கோடிமுறை வணங்கிட வேண்டும். நாங்கள் கோடிமுறை வணங்கிட வேண்டும். உலகத்தமிழ் உறவுகள், நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய அரசவை நிகழ்வுகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது அன்பு தமிழ் உறவுகளை பார்த்த அந்த காட்சி ஜெர்மனியில் இடம்பெற்றிருந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய அரசவை நிகழ்வுகளிலிருந்து கோப்பு காட்சிகள். அடுத்து வரவேற்புரையினை வழங்குவதற்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய துணை பிரதமர் திருமதி பாலாம்பிகை முருகதாஸ் அவர்களை அழைக்கின்றேன். மெக்கவுண்ட் பண்ணி போட்ட கதைங்கோ. சாரி. ஓகே, வணக்கம். கேக்குதா? ஓகே. முதலில் எம்முடன் நீண்ட நாட்களாக விடுதலையே தன் மூச்சாக இறுதி வரை பயணித்து எம்மை விட்டு நிரந்தரமாக அண்மையில் பிரிந்த இந்த அவையின் தலைவர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஈழத்தமிழ் வீரமங்கை கலாநிதி சர்வேஸ்வரி தேவிக்கு ஒரு கணம் எனது அஞ்சலியை செலுத்தி ஆரம்பிக்கிறேன். பெருமதிப்புக்குரிய விருந்தினர்களே, நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் கௌரவ உறுப்பினர்களே, சகோதர சகோதரிகளே, நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் 3வது தவணையின் 5வது அமர்வின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் சார்பில் வரவேற்பதில் நான் பெருமகிழ்வு அடைகிறேன். Distinguished guests, honorable members of Transnational Government of Tamil Eelam, ladies and gentlemen, I am pleased to welcome you to the opening session of the Transnational Government of Tamil Eelam's 5th sitting of 3rd parliamentary term. I am honored to welcome our special guest, Speaker of the Bougainvillea House of Representatives, Honorable Simon Pentanu, Professor Milena Stereo, Professor of Law and Coordinator of Global Criminal Justice, Cleveland Marshall College of Law, Professor Francis Boyle, U.S. Human Rights Lawyer, and Professor Ramu Manivannan, Head of Politics, University of Madras. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் எனும் இவ்வமைப்பு 2009ஆம் ஆண்டில் முள்ளிவாய்க்காலில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிகழ்த்திய தமிழின படுகொலையை தொடர்ந்து உலகமெங்கும் பறந்து வாழும் 10 லட்சம் தமிழர்கள் சார்பிலும் புலம்பெயர் தமிழின மக்களின் சார்பிலும் ஜனநாயக வழிமுறைகளின்படி தெரிவு செய்யப்பட்ட ஒரு பெரும் அரசியல் முனைப்பாகும். ஈழத்தமிழ் மக்களது அரசியல் பெருவிருப்பினை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தை நோக்கிய விடுதலை போராட்டத்தினை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அமைதியாக ஜனநாயக ராஜதந்திர வழிமுறைகளின் மூலம் முன்னெடுத்து வருவதோடு தனது அரசியலமைப்பு விதிகளுக்கமைய இப்போராட்டத்தை வன்முறையற்ற பாதையிலும் எடுத்துச் செல்கிறது. 11 ஆண்டுகளை கடந்து 12வது ஆண்டில் தடம் பதிக்கும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் பலவிதமான அரசியல் செயற்பாடுகளை காத்திரமான முறையில் நாம் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். அதே நேரம் நாம் கடந்து வந்த 11 ஆண்டு விடுதலை பயணத்தில் தொடர்ந்தும் இன்று வரை பலவிதமான சவால்கள், நெருக்குதல்கள், சதிகள் பலவற்றையும் சந்தித்தே இன்று தலைநிமிந்து தமிழருக்கான ஒரு பலமான அரசியல் சக்தியாக நிற்கின்றோம் என்பது எங்கள் எல்லோருக்கும் பெருமையாக இருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் தமிழீழ தேசிய துக்க நாள் நினைவுடன் கூடிய வாரத்தில் நாம் இன்று கண்டங்கள், நாடுகள் கடந்து காணொலி ஊடாக அரசவையில் கூடியிருக்கின்றோம்.
எமது விடுதலை பயணமானது எமது விடுதலைக்கு வித்தான மாவீரர்களின் பாதச் சுவடுகளை பின்பற்றி பயணிக்கும் நாம் அவர்கள் மீது படிந்திருக்கும் பயங்கரவாத முத்திரையை அகற்றுவதற்கான சட்ட போராட்டத்தை நாம் அண்மையில் பிரித்தானியாவில் மேற்கொண்டிருந்தோம், இந்தியாவிலும் மேற்கொள்கின்றோம். பிரித்தானியாவில் விடுதலை புலிகள் மீது பயங்கரவாதிகள் என விதிக்கப்பட்ட தடையானது சட்டத்துக்கு முரணானது எனவும் 90 நாட்களுக்குள் இத்தடை தொடர்பாக மறுபரிசீலனை செய்யுமாறும் தீர்ப்பாயம் கூறியுள்ளது. சட்டத்தின் மூலம் நாம் பெற்ற வெற்றியை அரசியல் வெற்றியாக மாற்றுவதற்கு நாம் பல செயற்பாடுகளை பிரித்தானியாவில் செய்து வருகிறோம். இந்நிலையில் உலகத் தமிழினம் பிரித்தானிய அரசிடமிருந்து நல்ல முடிவானது விரைவில் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. முதல் தீர்ப்பின் முடிவு வெளியான போது பிரித்தானிய தமிழர்கள் மட்டுமல்ல உலகத் தமிழினமே ஒரு பெரிய வெற்றியாக எழுச்சியுடன் கொண்டாடியது இன்றும் எம் நினைவில் நிற்கின்றது. பிரித்தானிய அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்ததும் சட்டத்தின் மூலம் வென்றதும் இதுவே முதல் தடவையாகும் என்ற பெருமையை ஈழத்தமிழ் இனத்தையே சாரும் இத்தீர்ப்பாயம் சந்தித்த முதல் வழக்கும் இதுவேயாகும். இக்கள வெற்றியானது 2009ஆம் ஆண்டுக்கு பின் தமிழ் இனம் சந்தித்த முதல் பெரும் வெற்றியாகும். ஸ்ரீலங்காவில் நடைபெற்றது இனப்படுகொலையே என்றும் இனப்படுகொலையாளிகளை சர்வதேச நீதிமன்றில் பாரப்படுத்துமாறும் தமிழரின் அரசியல் தலைவிதியை தீர்மானிக்க பொது வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துமாறும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் உருவாகிய 2010ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருகிறோம். ஆனால் இன்று தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் தமிழினமும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு எம்முடன் வந்ததையிட்டு நாம் மகிழ்வடைகிறோம். தமிழர்களாகிய நாம் தமிழர் தேசமாக ஒன்றுபட்ட சக்தியாக செயல்பட்டு நாம் எல்லோரும் ஒருமித்த குரலாக ஒலிப்போமாக. தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி. நாடு கடந்த தமிழ அரசாங்கத்தினுடைய அரசவை நிகழ்வுகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு தமிழ் உறவுகளே, நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய இந்த அரசவை நிகழ்வினை வாழ்த்தி பல பிரமுகர்கள் பல நாடுகளிலிருந்து தங்களுடைய வாழ்த்து செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள். அவற்றை அடுத்து நாங்கள் தரலாம் என்றிருக்கின்றேன். இப்பொழுது கனடாவிலிருந்து கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி ஆனந்த் சங்கரி அவர்கள் தந்த வாழ்த்து செய்தி இப்பொழுது வருகின்றது. எல்லோருக்கும் வணக்கம். First of all, I would like to welcome all of you who are part of the biannual TGTE parliamentary session. I want to express my appreciation to Prime Minister Ruthrakumaran for his leadership, and I want to thank all the parliamentarians, including those representing Canada in the transnational government of Tamaulipas. You serve a very important purpose in bringing together different voices from different countries in order to advance the interest of the Tamil community, both on the island and around the world. I want to note that this past March, Canada was part of the core group that brought forward Resolution 46-1, very important resolution that will advance accountability on the island. It mandates the High Commissioner for Human Rights to collect and analyze data and to bring forward recommendations for a robust accountability process going forward. I believe that this is a very important step towards our path towards accountability on the island. I want to wish you all my best in this gathering. I know with COVID, we're unable to gather together, but this virtual sitting will nevertheless be very important to highlight some of the recent events on the island of Sri Lanka, including the limitations on memorialization, the destruction and the desecration of memorials meant to mark those who perished in the genocide on the island. I want to
ask all of you to work together to ensure that we're able to march together towards a day when we will have peace, where we will have accountability, truth, justice, and self-determination on the island. Nandri, vanakkam. மிக்க நன்றி. கனடாவிலிருந்து கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி ஆனந்த் அவர்களுடைய அந்த வாழ்த்துக்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து வாழ்த்து செய்தியாக அமெரிக்காவில் இருக்கின்ற பல தமிழ் அமைப்புகளுடைய கூட்டமைப்பாக இருக்கின்ற பெட்னா பிரதிநிதி கார்ட்வெல் வேல் நம்பி அவர்கள் தருகின்ற வாழ்த்து செய்தி அடுத்து வருகின்றது. வணக்கம். கால்ட்வெல் வேல் நம்பி, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை. Thank you for the opportunity. Office of the Prime Minister, Transnational Government of Tamil. After all these days, it's really overwhelming. We shall not lose any more lives than the 150,000 that were lost. However, we should continue to work towards self-governance of Elam Tamils so that they can live in peace and pursue their dreams. And we really need to support the peace. Petna does not believe in armed struggles, but in peacefully standing up for the rights. Araporai Adaripom. The most peaceful way this is possible only through the self-determination. We have seen this happen in East Timor in the 90s and recently in the Scottish Isles. However, FETNA will stand with TGTE in all aspects of support, explicitly the young generation, to understand the historical evidences, whatever happened, in whichever format we want to educate them, it's our moral responsibility to support and educate the next generation. So in FETNA, we have this year created like more than 40 different committees meant to be for Tamils, meant to be for language for Tamil, meant to be for peace for Tamil, global citizens Tamil, and FETNA conventions. And we have created 40 different committees today. Out of that, Vadakkam Vana America, we have all the competitions happening currently, including the short films and the speech therapy. All kind of opportunities has been given to the young energetic ambassadors. So through them, we just give conduct a topic of Elam situations. That way people intend to learn about our historical evidences, which will think through the situation, what we all went through in our lives. So the Elam people that were killed in the war always deserve justice. We should continuously inform the UNHRC to educate the US Congress to take decisive actions to seek the retribution for families who those killed. The only thing worse than that granting justice to the victims is to forget them. FETNA will not allow that to happen. Every year, FETNA remembers our brothers and sisters, mothers and fathers, friends and families that were taken away from us on the same month in 2009. We should not stop at that. We should create animated videos, movies, books, another form of engaging the educational. So we take a page from astrologies
in remembering the history of both glorious and the difficult, and to transform our pride, pain, and the Tamilness to the next generation. So please be united, stand behind the liberty, work towards the peace, and make things happen as quickly as possible. And advance wishes and our support to Prime Minister Office of our transnational government of Tamil. நன்றி. தமிழின் உயிர் தொல்காப்பியம், தமிழனின் உயிர் திருக்குறள், தமிழே என ஈன்ற தாயே என் வாழ்வே அமிழ்தே அடி போற்றினேன். நன்றி, வணக்கம். ஃபிட்னா அமைப்பினுடைய பிரதிநிதி கார்ட்வெல் வெல்நபி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுது கனடாவிலிருந்து ஒன்டாரியோ மாகாண உறுப்பினர் லோகன் கணபதி பிள்ளை அவர்கள் தருகின்ற வாழ்த்து செய்தி வருகின்றது. வணக்கம் எல்லாருக்கும். I would like to thank and congratulate of TGT Prime Minister Mr. Uttarakumar and all elected parliamentarians and all the participants of this important parliamentary session. I would like to thank the special speaker Simon Pentania for being here. TGT has been a strong voice for Ilam Tamils, and their activities in the diaspora world would be commendable. நாடு கடந்த அரசின் பிரதம மந்திரி அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் இங்கு வந்து நாடு கடந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் ஸ்பீக்கர் ஆஃப் பொகைன்வில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் சிமன் பெட்டானோ அவர்களையும் வரவேற்று வாழ்த்து மகிழ்கின்றேன். நாடு கடந்த அரசு தொடங்கிய காலத்திலிருந்து தமிழ் மக்களின் உரிமைக்கும் ஜனநாயக ரீதியான போராட்டத்துக்கும் உண்மையான நீதியான குரலாக இருந்து வருவதை நான் அவதானித்து வருகின்றேன். இது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாகும். இன்றைய சிறப்பு பாராளுமன்ற அமர்வில் தெரிவு செய்யப்பட்ட சொற்பொழிவு தலைப்புகள் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானதாகும். Referendum to resolve the Tamil national question, self-determination and remedial session, growing Chinese influence in the Indian Ocean, especially in Sri Lanka, and the measures to counter it. புலம்பெயர்ந்த நாடுகளில் பல அமைப்புகள், பல பிரதிநிதிகள் பல நடவடிக்கைகளை செய்தார். தமிழ் மக்களுக்கும் இனப்படுகொலைக்கு பின்னரும் கூட ஓர் அங்குல உரிமையை கூட நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பது ஒரு கசப்பான உண்மையாகும். இந்த தருணத்தில் எங்களுக்கு நாங்களே புரட்சிகளை நடத்தி கொண்டிருக்காம புலம்பெயர்ந்த தேசங்களில் தமிழினத்தை பற்றி கரிசனை கொண்ட ஒவ்வொரு உண்மை தமிழனும் ஒரு குடையின் கீழ் ஒன்றுபட்டு எங்களின் பொது எதிரியை தமிழ் மக்கள் மீது கொடுமைகளை புரிந்துவிட்டு வெளியில் இருப்பவர்களுக்கும் தகுந்த தண்டனையை சர்வதேச பொறிமுறைகள் மூலம் பெற்றுக் கொடுக்க நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். விரைந்து தமிழ் மக்களுக்கான நீதியை பெறவும் எமது விடுதலையை பெறவும் இதுவே சிறந்த வழியாகும். இந்த அவசர தேவையை நாடு கடந்த அரசாங்கம் நிச்சயம் எதிர்காலத்தில் வினைத்திறனுடன் செய்யும் என்று நம்புகிறேன். நன்றி. கனடாவின் ஒன்றாரியோ மாகாண சபை உறுப்பினர் லோகன் கணபதி அவர்களுக்கு மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நிச்சயமாக நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் வினைத்திறனுடன் நீதிக்கும் அரசியல் இறைமைக்குமான செயற்பாட்டில் செயல்முனைப்பில் உறுதியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த வாழ்த்து செய்தியாக அமெரிக்காவிலிருந்து உலக தமிழர் அமைப்பின் பிரதிநிதியும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய மேற்சபை உறுப்பினருமாகிய ரவிக்குமார் அவர்கள் தருகின்ற வாழ்த்து செய்தி அடுத்து வருகின்றது. முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்ட நம் உறவுகளுக்கும் மாவீரர்களுக்கும் போர் நடந்த காலத்தில் தங்கள் உயிரை ஈகம் செய்து போராடிய நம் உறவுகளுக்கும் அஞ்சலி செலுத்திக் கொண்டு என் பேச்சை தொடங்குகிறேன். பெருமதிப்புக்குரிய தலைமை அமைச்சர் அவர்களே,
அவைத் தலைவர் மற்றும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அமைச்சர் பெருமக்களே, இரு அவைகளின் உறுப்பினர்களே, பேரன்புமிக்க தமிழ் மக்களே, வணக்கம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் 3வது நாடாளுமன்றத்தின் 5வது அமர்வில் உலகத் தமிழ் அமைப்பின் சார்பில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்க அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமர்வு கோவிட் காரணமாக இணையம் வழியாக நடைபெறுகிறது. உலகத் தமிழ் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட 1991ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் மொழி, தமிழர் நலன், தமிழர் உரிமை என்ற கொள்கைகளை முன்னிறுத்தி செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஈழத்தமிழர்களின் நல்வாழ்வுக்கு தமிழீழம் ஒன்றே தீர்வு என்ற நிலைப்பாட்டில் தொடர்ந்து உறுதியாக போராடி வருகிறது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்து 12 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் நாம் நீதிக்கான நெடும் பயணத்தில் உள்ளோம். நாம் பல நாடுகளில் சிதறி வாழ்கிறோம். பல அமைப்புகளாக பிரிந்து செயல்பட்டாலும் நமது இறுதி லட்சியம் தமிழீழம்தான். அந்த லட்சிய தாகத்தை தொடர்ந்து மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டிய கடமை நம்மிடம் உள்ளது. அந்த வகையில் ஒரு மக்கள் வாக்கெடுப்பு, மாதிரி மக்கள் வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம் ஒன்றினை கூடிய விரைவில் நடத்திட வேண்டும். நாம் ஏற்கனவே 1976ஆம் ஆண்டு தந்தை செல்வா தலைமையில் வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒன்று தமிழர் விடுதலை கூட்டணி கட்சியின் சார்பில் நிறைவேற்றப்பட்டு அது மக்களிடையே எடுத்து செல்லப்பட்டது. அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் சொல்வதாவது: இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய பாரம்பரிய சுதந்திரம் மற்றும் இறையாண்மை கொண்ட தமிழர் தாயகம் வேண்டும். அதில் ஓர் இனமாக, தேசிய இனமாக தமிழரின் அரசியல் இலக்கை அவர்களே தீர்மானித்து கொள்ளும் தன்னாட்சி உரிமை வேண்டும். அதற்கான முழு மூச்சான பயணத்தை அஞ்சாத நேர்மையான அர்ப்பணிப்புகளோடு நாம் முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக தனித்தமிழீழம் அமைக்க பாடுபட வேண்டும் என்பதே அந்த தீர்மானத்தின் சாராம்சமாகும். இந்த தீர்மானத்தை முன்னிறுத்தி தான் 1977ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி தமிழ் பிரதேசங்களில் மக்களிடையே போட்டியிட்டு பெரும் வெற்றியை பெற்றது. இந்த வரலாற்று உண்மையை இளம் தலைமுறையினருக்கு கடத்த வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. அதற்காக இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி ஒரு பொது வாக்கெடுப்பு இணைய வழியில், அது ஒரு மாதிரி ரெஃபரண்டமாக இருந்தாலும் சரி, உடனடியாக அதை செய்திட வேண்டும். அப்போதுதான் 2021ஆம் ஆண்டிலும் கூட தமிழர்கள் தனித்தமிழீழம் அமைத்திட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார்கள் என்பதை நாம் உலகிற்கு உணர்த்த முடியும். அடுத்ததாக, இந்திய பெருங்கடல் பரப்பில் சீனா உலகில் அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு, தொழில்நுட்பத்திலும் சர்வதேச ஏற்றுமதியிலும் முதலிடம் வகிக்கும் நாடு, கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்ட நாடு. உலகில் வல்லரசாக திகழக்கூடிய அமெரிக்காவிற்கும் இந்திய பெருங்கடல் பரப்பில் இந்தியாவுக்கும் மிக பெரும் சவாலாக விளங்கும் நாடு. சீனா தனது நாட்டில் 34 பெரிய பிரதான துறைமுகங்களை கொண்டுள்ளது. இது போதாதென்று 20க்கும் மேற்பட்ட துறைமுகங்களை உலகம் முழுவதும் நிர்மாணித்து வந்துள்ளது. அதன்படி
சீனாவின் பெல்ட் சாலை திட்டத்தின் கீழ் கொழும்பு துறைமுகத்தின் அருகே உருவாக்கப்பட்ட கிழக்கு முனையம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த கிழக்கு முனையம் என்று அழைக்கப்படும் ஃபோர்ட் சிட்டி துறைமுக நகரம் இலங்கையின் வரைபடத்துக்கு வெளியே கடலுக்குள் உருவாக்கப்பட்ட இலங்கையுடன் தொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பிரதேசமாகும். இது மட்டுமல்லாமல் தமிழரின் தாயகமான யாழ்குடா பகுதியில் 3 முக்கியமான தீவுகளுக்கு காற்றாலை மூலம் மின்சாரம் வழங்கும் ஒப்பந்தம் சீனாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கைக்கு வழங்கிய கச்சத்தீவை விரைவில் இலங்கை சீனாவுக்கு தனது அன்பளிப்பாக கூட வழங்கக்கூடும். இது மட்டும் இல்லாமல் பல திட்டங்கள் சீனாவின் நேரடியான முதலீட்டில் அதிகப்படியான முதலீட்டில் இலங்கை தீவில் நடைபெற்று வருகிறது. இது இந்திய துணைக்கண்டத்திற்கு குறிப்பாக தமிழகத்திற்கும் தென் இந்திய பகுதியான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். தமிழருக்கான தமிழீழ நாட்டை இந்தியா பெற்றுத்தருமானால் அது இந்திய துணைக்கண்டத்துக்கு பாதுகாப்பாக அமையும் என நவம்பர் 27ஆம் நாள் மாவீரர் நாள் உரைகளில் நமது தேசிய தலைவர் பல தடவை கூறிய போதும் அதனை அலட்சியம் செய்ததன் பலாபலனை இந்தியா இன்று எதிர்கொள்கிறது. சீன இராணுவம் கால்பதித்து இந்தியாவை தாக்கினால் அதை தமிழ்நாட்டை மட்டுமில்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களையும் பெரிதும் பாதிக்கும் என்பதை நாம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், கேரளம், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் சிறு குறிப்புகளாக அச்சிட்டு அந்தந்த மாநில முதல்வர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளான எம்எல்ஏக்கள், எம்பிக்களுக்கும் ஊடகங்களுக்கும் அனுப்ப வேண்டும். முடிந்தால் முதலமைச்சர்களை நேரில் சந்தித்து நாம் இதை விளக்க வேண்டும். அது மட்டும்தான் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுபோல தொடர்ந்து நாம் பல வேலைகளை செய்ய வேண்டிய சூழலில் உள்ளோம். அதற்கான ஒத்துழைப்பு மக்களிடமும் நாம் எதிர்பார்க்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையுடன் தொடர்ந்து போராடினால் நிச்சயம் நம் இலக்கான தமிழீழத்தை வென்றெடுக்க முடியும். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி. அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கும் உலகத் தமிழர் அமைப்பினுடைய பிரதிநிதி மற்றும் நாடு கடந்த தமிழர் சங்கத்தினுடைய மேற்சபை உறுப்பினர் ரவி குமார் சுப்ரமணியம் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கின்றோம். வாழ்த்துறை மட்டுமல்ல கருத்துரையாகவும் அது அமைந்திருந்தது என்பதை கூறிக்கொண்டு அடுத்ததாக கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர் சவுன் சென் அவர்கள் தருகின்ற வாழ்த்து செய்தி அடுத்து வருகின்றது. Hello, this is Sean Chen, Member of Parliament for Scarborough North, and I'm so delighted to bring greetings on this wonderful occasion of the 5th sitting of the 3rd Parliament of the Transnational Government of Tamil Eelam. The work of TGTE is so important as you are focused on ensuring justice, accountability, and freedom for the Tamil people. This work is conducted on the important principles of nationhood, homeland, and the right to self-determination. I commend TGTE for the work that you have done that is so important
now more than ever, as we have seen rising escalation and acts targeting the Tamil people. Most recently, the destruction of the Moli Vaikal Memorial and the arrest of the mayor of Jaffna. They are just two examples of why achieving accountability and justice on the island state are now more important than ever before. I commend you for the work that you are doing, and I look forward to continuing to work together with you to achieve lasting peace and reconciliation. Nandri Vanakkam. கனடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய அந்த வாழ்த்து செய்தியோடு அடுத்ததாக நாங்கள் சிறப்பு உரைகளுக்குள் நுழைய இருக்கின்றோம். அதற்குள் நுழைவதற்கு முன்னராக ஒரு மாவீரர்களை நினைந்துகின்ற ஒரு பரதநாட்டியத்தோடு இணைந்து கொள்வோம். அன்பு தமிழ் உறவுகள், நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தினுடைய அரசவை நிகழ்வுகளுடைய நேரஞ்சல் நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக இப்பொழுது அரசவையினுடைய சிறப்பு பிரதிநிதிகளுடைய உரைகள் இடம்பெற இருக்கின்றன. அடுத்து சுயநிர்ணய உரிமையும்
ஈடுசை நீதியிலான பிரிந்து செல்லலும் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவதற்கு பேராசிரியர் பிரான்சிஸ் போயில் அவர்களை வரவேற்றுக் கொள்வதற்கு நாடு கடந்த தமிழர் சங்கத்தினுடைய அரசவை உறுப்பினர் குமணன் அவர்களை இப்பொழுது இணைத்துக் கொள்கின்றேன். Vanakkam. Vanakkam and greetings to all our honorable guests and esteemed speakers who have joined us today in opening the joint session of the 5th parliamentary sitting of the 3rd General Assembly of the Transnational Government of Tamil Eelam. My name is Kumaran Kunaratnam. I'm a proud educator, researcher, and member of parliament for the Transnational Government of Tamil Eelam. I'm also a teacher by profession with the Toronto District School Board, human rights activist, and staunch supporter of a free, sovereign, and independent Tamil Eelam. I am honored to introduce our next speaker this morning, a renowned international lawyer whose name speaks for itself, Professor Francis A. Boyle, a champion of human rights, advocacy, and social justice. Francis Boyle is a professor of international law at the University of Illinois College of Law. He holds a Juris Doctoral degree, magna cum laude, from the Harvard Law School, as well as a member of a Master's of Arts and a PhD degree in political science from Harvard University. Professor Boyle serves as counsel to Bosnia and Herzegovina and to the provincial government of the Palestinian Authority. He also represents 2 associations of citizens with Bosnia and was involved in developing the indictment against Slobodan Milosevic for genocide, crimes against humanity, and war crimes in Bosnia and Herzegovina. Over his career, he has represented national and international bodies, including the Blackfoot Nations in Canada, the nation of Hawaii, and the Lakota Nation, as well as numerous individual death penalty and human rights cases. He has advised numerous international bodies in the areas of human rights, war crimes, and genocide. Professor Boyle has also been an integral part of the Transnational Government of Tamil Eelam, having served as one of the advisory committee members in its early formation and being an architect behind the formation of the Tamil Eelam Freedom Charter. Professor Boyle firmly believes in the Tamils' right to self-determination, which should be realized in the form of an independent and sovereign state. He has also passionately campaigned for it alongside us during the times of the freedom struggle and after the formation of the Transnational Government Tamil Eelam. Professor Boyle has authored numerous books on the international law, war crimes, and genocide, and has even written a book on Tamil genocide entitled The Tamil Genocide by Sri Lanka, The Global Failure to Protect Tamil Rights Under International Law. Without further ado, it is my pleasure and honor to present Professor Francis A. Boyle to speak at our joint session today. Professor Boyle, the floor is now yours. Thank you. Vanakkam, thank you very much for that very kind and gracious invitation here to speak today. Prime Minister Rujukumaran has asked me to talk about this question of remedial secession. So I am not going to address specifically the issue of the government of Sri Lanka committing genocide against the Tamils. As pointed out, you can read all about that in my book, 2nd edition, The Tamil Genocide by Sri Lanka. And this beautiful woman, she is my Tamil Madonna with child. And those viewpoints, that analysis of genocide by the government of Sri Lanka against the Tamils has been the latest version now you can find in my brand new book, World Politics, Human Rights, and International Law. There is an entire chapter in there just dealing with the Gassel genocide against the Tamils. So I will deal with genocide incidentally here, but that is not what the Prime Minister has asked me to talk about. So this question of remedial secession. First, we must understand any analysis here must begin with the fact that the liberation tigers of Tamil Eelam established a de facto independent state on the northeast of the island of Sri Lanka. Let me repeat that. The liberation
Tigers of Tamil Eelam established a de facto independent state on the island of Sri Lanka known as Tamil Eelam. So the state was already there. It was in existence. It was functioning. It was operating. It had all the qualifications of an independent state set forth in the Montevideo Convention that has the conditions for an independent state. Now, in violation of a ceasefire agreement, formal ceasefire agreement, the government of Sri Lanka invaded that de facto independent state, Tamil Eelam. Okay, they did. And they destroyed the LTTE. Okay, they did. But the de facto independent state of Tamil Eelam, legally under international law, is still in existence. Sovereignty then goes into the hands of the Tamil people living there. They are what is known under the laws of war as a displaced sovereign. They're displaced, but not eliminated. And that is the situation we are dealing with today in Tamil Eelam. Now, that being said, then, what was the right of the LTTE to set up this de facto independent state? And there are two sources of authority under international law here that I will go through with you here today. Indeed, we argued these points in the Suresh case up in Canada at great length. I won't repeat those arguments there. Prime Minister Rudrakumaran, I believe, has the transcripts of these arguments. But first is a treaty to which Sri Lanka is a party. Notice I'm not citing anything that here that Sri Lanka hasn't agreed to. And that is the International Covenant on Civil and Political Rights, and also the International Covenant on Economic, Social, and Cultural Rights. Sri Lanka is a party to both of these treaties. Article 1 of this treaty, and by the way, most states in the world are parties to either one or both of these treaties. For example, the United States is a party to the International Covenant on Civil and Political Rights, but has only signed the International Covenant on Economic, Social, Cultural Rights. China is a party to the International Covenant on Economic, Social, Cultural Rights. I cannot recall if China has signed. I know they are not yet a party to the International Covenant on Civil and Political Rights. I believe India is a party to both of them as well. Article 1 of the Common Article 1 of these two treaties to which Sri Lanka is a party says, quote, all peoples have the right of self-determination. Let me repeat that. All peoples have the right of self-determination. It didn't say all peoples but the Tamils. It said all peoples have the right of self-determination. And clearly, as we established at great length in the Suresh case, the Tamils are a people with a right of self-determination there on the island of Ceylon, Sri Lanka. Let me continue. By virtue of that right, they freely determine their political status. Yes, so the Tamil Eelams have a right to determine their political status. It's right there in the treaty to which Sri Lanka is a party. And so, of course, they have a right to determine that status. The LTTE determined that status by setting up the de facto independent state of Tamil Eelam. And of course, that right to determine their political status gives you
a continuing right to a referendum. It is right in there in that treaty. And freely pursue their economic, social, and cultural developments. Well, yes, the only way the Elam Tamils can freely pursue their economic, social, and cultural development is with their own independent state, the de facto independent state of Tamil Elam, set up by the LTTE to deal with the genocide that Sri Lanka has historically inflicted upon the Tamils, as documented in my book, The Tamil Genocide by Sri Lanka, second edition, and also in the latest chapter in my new book, World Politics, Human Rights, and International Law, that goes through this argument in great detail. And technically, I'm not going to bother you with that here. So, Article 1, Section 2 of the treaty to which Sri Lanka is a party says, quote, all peoples, the Tamils, Elam Tamils, may, for their own ends, freely dispose of their natural wealth and resources. And in no case may a people be deprived of its own means of subsistence. So the situation is quite clear legally, even in accordance with a treaty to which Sri Lanka is a party, that you have the right already to this de facto independent state, Tamil Elam. Legally, under international law, it still exists, though technically it is a displaced sovereign under the laws of war. Now, that then gets us to the question of the right of the LTTE to set this de facto independent state up. And still today, the right of the Elam Tamils to self-determination, their own state, to determine freely their political status, which means a referendum. And here, I wish to quote from a General Assembly resolution that, by the way, Sri Lanka voted for. Okay, so again, I'm not citing any sources of legal authority that they are not a party to, and of course, including the Genocide Convention. And this is the UN General Assembly Declaration on the Principles of International Law concerning friendly relations and cooperation among states in accordance with the Charter of the United Nations, 1970. Sri Lanka voted for this resolution. Not only did they vote for it, but vote in favor of it. It was a consensus resolution. But the International Court of Justice, the World Court, found in the Nicaragua case that this resolution set forth the requirements of the United Nations Charter, to which Sri Lanka is a party, as well as customary international law that binds Sri Lanka. Now, I'm not going to go through the whole declaration here, just one paragraph. And again, Rudrakumar and I and others litigated this point in the Suresh case as far back as 1996 in Canada. You can get the transcript there. And here, toward the end, let me just quote the relevant language that we already litigated in the Suresh case. Nothing in the foregoing paragraph shall be construed as authorizing or encouraging any action which would dismember or impair totally or in part the territorial integrity or political unity of sovereign independent states. Well, okay. Conducting themselves in compliance
with the principle of equal rights and self-determination of peoples. Well, as described above in the preceding part of the declaration, which is quite extensive. Well, we know for a fact that the Sinhala Buddhist genocidal government has never, from its very formation after the British left, never conducted themselves with respect to the Elam Tamils, and I would also add the Muslims, in compliance with the principle of equal rights and self-determination of peoples. Of course they haven't. That's very clear. As described above, and thus possessed of a government representing the whole people belonging to the territory without distinction as to race, creed, or color. Let me repeat that. Possessed of a government representing the whole people belonging to the territory without distinction as to race, creed, or color. Well, of course, that's the very birthright, as it were, for the Sinhala Buddhist government there in 1948, discriminating and committing genocide against the Elam Tamils. So, of course, there is not and has never been a government there that does this. And indeed, as I established in my book and my latest book, definitively, they've inflicted genocide on the Tamils. So even in accordance with the Declaration on Principles of International Law here and Cooperation, the LTTE had a right to secede from the state known as Sri Lanka and set up a de facto independent state that would represent and secure the basic human rights of the Elam Tamils, including self-determination, as well as defending from outright genocide in violation of the 1948 Genocide Convention. So just in a nutshell, and the Prime Minister has asked me to limit my comments here to 15 minutes, but just in a nutshell, that is the basic argument here for remedial secession. Yes, the LTTE seceded for remedial purposes in light of the genocide inflicted upon the Elam Tamils by Sri Lanka by Ceylon, Sri Lanka, and the Sinhala Buddhists from the very get-go, continuing on today as we speak. And this paragraph in the Declaration recognized the right of the LTTE to do that. And again, we litigated these points as far back as the Suresh case in 1996. I'm not going to go through all that here. There was extensive documentation, litigation, testimony, etc., supervised by my fellow Harvard Law grad, Prime Minister Rujakumaran, and the excellent Canadian attorney Barbara Jackman, who's always stood up for our interests up there in Canada. So if you want, certainly you have my permission to circulate this statement on the internet. And if you want to draw up a transcript of it, I'll be happy to revise it in writing. And you could use it for whatever purposes you want. And I hope you have found it as a contribution to the cause of the Elam Tamils and Tamil Elam. Namaste. Thank you, Professor. ஈழத்தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமையும் ஈடுசை நீதியிலான சுதந்திர விடுவிப்பும் என்ற அந்த கருப்பொருளிலே
பேராசிரியர் அவர்களுடைய அந்த சிறப்புரை அமைந்திருந்தது. அதனை தமிழாக்கம் செய்வதற்கு இப்பொழுது கலாநிதி தனிச்சேரன் அவர்களை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? ஆமா, கேக்குது. உரிய தமிழாக்கம். இது தனிக்குமாச்சேரன், அமெரிக்காவிலிருந்து பேசுறேன். ப்ரொஃபசர் பிரான்சிஸ் பாயில் அவர்களுடைய பேச்சை இப்பொழுது நான் தமிழில் மொழிபெயர்க்க முனைகின்றேன். முதலில் அவர் தமிழீழத்தில் நடந்தது ஒரு இன அழிப்பு என்பதை மிகவும் ஆணித்தரமாக சொன்னார். தான் எழுதிய 2 புத்தகங்களை அவர் சொன்னார். ஒன்று தமிழ் ஜெனசைட் இன் ஸ்ரீலங்கா, இது 2வது பதிப்பாக செகண்ட் எடிஷனாக வெளிவந்திருக்கிறது. அடுத்த புத்தகம் வேர்ல்ட் பாலிடிக்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லா அப்படின்றது 2வது புத்தகம். அந்த 2 புத்தகத்தையும் அவர் காட்டினாரு. இதை நம்ம எல்லாரும் வாங்கி படிப்பது மிகவும் நல்லது. அடுத்தது இந்த ரெமடியல் ஜஸ்டிஸ் அப்படின்றத பத்தி அவர் சொன்னாரு. விடுதலை புலிகள் அவர்கள் ஒரு நாட்டை டிஃபேக்டோ உண்மையாக அவர்கள் ஒரு தனிநாடு ஏற்படுத்தி இருந்தார்கள் இலங்கையின் வடகிழக்கு பகுதியில். அது ஒரு முழுமையான ஒரு அரசாங்கம். அதில் ஒரு தனி நாட்டுக்கு வேண்டிய அனைத்து கூறுகளும் அந்த நாட்டில் இருந்தன. அது ஒரு தனியாக நடைபெற்ற ஒரு நாடு, ஒரு தனி நாடு என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அப்படி இருந்த ஒரு தனி தமிழ் ஈழம் என்ற ஒரு தனி நாட்டை ஸ்ரீலங்கா என்ற இன்னொரு நாடு படையெடுத்து அந்த ஆண்டு கொண்டிருந்த அந்த LTTE விடுதலை புலிகளை வீழ்த்தி அந்த நாட்டை ஸ்ரீலங்கா என்னும் நாடு அபகரித்துக் கொண்டது. ஆனால் தமிழீழம் என்பது ஒரு தனிநாடாக இருந்தது என்பது ஒரு உண்மை. தட் வாஸ் எ ரியாலிட்டி. அங்கு இருந்த மக்கள் அவர்களை ஒழிக்கப்படவில்லை. அவர்கள் டிஸ்பிளேஸ்ட், வேறு இடத்திற்குத்தான் இருக்கிறார்கள். ஆகவே தமிழீழம் என்பது ஒரு தனி நாடு என்பதில் எவ்விதமான ஐயமும் கிடையாது. விடுதலை புலிகள் அவர்கள் தனிநாடு ஏற்படுத்துவதற்கு 2 முக்கியமான காரணங்களை சொல்லலாம். 2 ஆர்குமெண்ட் நாம் சொல்லலாம். ஒன்று, இலங்கை அரசாங்கம் உலக அளவில் இருந்த 2 ட்ரீட்டிஸ் அதில் கையெழுத்து ஒப்பமிட்டிருக்கின்றது. அதில் ஆர்டிகிள் நம்பர் 1 அதில் முதலாவது குறிக்கப்பட்டது என்ன சொல்கின்றது என்றால், ஆல் பீப்புள்ஸ் ஹேவ் தி ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன். எல்லா மக்களுக்கும் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை தீர்மானிக்கக்கூடிய உரிமை உண்டு. இதில் இலங்கை அரசாங்கம் கையெழுத்திட்டிருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள் அந்த இலங்கை என்ற தீவில் அவர்கள் ஒரு மக்கள். அவர்களுக்கு தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய உரிமை உண்டு. அவர்கள் தங்கள் சுயமாக தாங்கள் ஒரு நாடை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய எல்லா விதமான உரிமையும் உண்டு. அதைத்தான் விடுதலை புலிகள் செய்தார்கள். அவர்களுக்கு சோசியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், அதாவது சமூக நீதி, பொருளாதாரம், அரசியல் ஆகிய எல்லா விதமான உரிமைகளையும் செய்யக்கூடிய அதிகாரம் உண்டு. அதைத்தான் விடுதலை புலிகள் செய்தார்கள். 2, ஆர்டிகிள் நம்பர் 2, all people have the right to freely dispose of their natural resources. அந்த நாட்டில் உள்ள மக்கள் அவங்களுடைய அந்த இயற்கை வளங்களை எல்லாம் தாங்கள் விரும்பியபடி செய்யக்கூடிய உரிமை உண்டு என்பதில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கையெழுத்திட்டிருக்கின்றது. ஆகவே தமிழர்களுக்கு தங்களுடைய தாயக பூமியில் உள்ள அனைத்தையும் தங்களுக்கு வேண்டும் என்கின்ற வகையில் உபயோகித்துக் கொள்ளக்கூடிய உரிமை
அகில உலக சட்டத்தின்படி அவர்களுக்கு உண்டு. ஆகவே விடுதலை புலிகள் இதைத்தான் செய்தார்கள். தமிழீழத்தில் உள்ள இயற்கை வளங்களையும் தமிழீழத்தினுடைய அந்த நிலங்களில் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உரிமை உண்டு. இது இன்டர்நேஷனல் சட்டத்தின்படி, அகில உலக அந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. அது மட்டுமல்ல, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசெம்பிளி, ஐக்கிய நாடுகளினுடைய பொது சபையில் 1970ஆம் ஆண்டில் ஒரு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இலங்கை அரசாங்கம் கையெழுத்திட்டிருக்கின்றது. இதை வைத்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதற்கு நிக்கராகுவாவில் ஒரு நிகழ்வு நடந்த பொழுது இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நிக்கராகுவாவை இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, 1996ஆம் ஆண்டு கனடாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் நான் இதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்லி இருக்கின்றேன். ஆயிரத்தி 1948ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை தீவுக்கு விடுதலை கிடைத்த நாளில் இருந்து இலங்கை அரசாங்கம் அந்த மக்களை வேறு விதமாகத்தான் நடத்தி இருக்கின்றதே தவிர உலக சட்டத்தின்படி எல்லா மக்களையும் அவங்களுடைய இனப்பாகுபாடு இல்லாமல், நிற வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களையும் ஒரே விதமாக நடத்த வேண்டும் என்று இருக்கின்றது. ஆனால் 1948ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை அரசாங்கம் அதுபோல் நடத்தவே கிடையாது. தமிழர்களையும் நடத்தவில்லை, முஸ்லிம்களையும் நடத்தவில்லை. நான் எழுதிய இந்த 2 புத்தகங்களிலும் எப்படி இலங்கை அரசாங்கம் ஒரு இனங்களிப்பை நடத்தி இருக்கிறது என்பதை எல்லாம் நான் மிகவும் தெளிவாக சட்டத்தின்படி எடுத்து காட்டியிருக்கின்றேன். ஆகவே நான் மீண்டும் சொல்கின்றேன், இந்த இலங்கை அரசாங்கம் செய்த இந்த கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு விடுதலை புலிகள் இலங்கையிலிருந்து பிரிந்து தனியாக ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த சிங்கள புத்திஸ்ட் அவர்களுடைய அந்த கொடுமையிலிருந்து மக்கள் விடுபட்டு தனியாக ஒரு நாடு அமைப்பதற்கு தமிழர்களுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. இதை நான் 1996ஆம் ஆண்டு கனடாவில் நடந்த அந்த கூட்டத்திலேயே தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். விடுதலை புலிகளுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது என்பதை பற்றி நான் சொல்லி இருக்கின்றேன். இன்னும் கனடாவில் உள்ள வழக்கறிஞர் மிஸ்டர் ஜாக்மன் அவர்களும் இதை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கின்றார். நான் சொன்ன இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் இணையதளத்தில் பரப்புவதற்கு நான் அனுமதி கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது பேசிய பேச்சை எழுதி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்காக நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். அதை நீங்கள் வேண்டுகின்ற வகையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் அவருடைய பேச்சினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அவருடைய அந்த சிறப்புரையினை தமிழாக்கம் செய்து உலகத் தமிழ் உறவுகளுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றமைக்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றது. பேராசிரியர் பொயில் அவர்கள் சுயநிர்ணய உரிமையும் ஈடுசை நீதியிலான அந்த பிரிந்து செல்லுதலும் என்ற அடிப்படையிலே பல்வேறுபட்ட கருத்துரைகளை முன்வைத்திருந்தார். மிக முக்கியமாக இனப்படுகொலையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு அரசினை நிறுவியிருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, ஒரு அரசினை நிறுவிக்கொள்வதற்கான ஒரு சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே ஈழத்தமிழ் மக்களுக்கு அந்த உரித்து உண்டு என்பதையும் அவர் தெளிவாக எடுத்துரைத்திருந்தார். அவருடைய கருத்துரையினை தமிழாக்கம் செய்து தந்தமைக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு தமிழ் உறவுகளே, நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தினுடைய அரசவை அமர்வினுடைய நேரடி நிகழ்வுகளை இப்பொழுது நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய வலைக்காட்சியூடாகவும் உலகத் தமிழ் ஊடகங்களூடாகவும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
இன்றைய அமர்வின் அடுத்த சிறப்பு பேச்சாக இந்திய பெருங்கடலில் இலங்கை தீவில் பெருகி வரும் சீன ஆதிக்கமும் அதனை தடுப்பதற்கான பொறிமுறையும் குறித்து பேசுவதற்கு தமிழகத்திலிருந்து பேராசிரியர் ராமு மணிவண்ணன் அவர்கள் இணைந்து கொள்ளப் போகின்றார். அவரை வரவேற்பதற்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் டிப்யூட்டி ஸ்பீக்கர் ரஜினி தேவி செல்லத்துறை அவர்களை இப்பொழுது அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். உலகம் முழுவதும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர், அவையினர், இந்த அவையில் பங்கு பற்றி கொண்டிருக்கும் சிறப்பு அதிதிகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த 10 வருட காலமாக நன்கு தெரிந்த பேராசிரியர் மணிவண்ணன் அவர்களை பற்றி என்ன கூறுவதற்கு அவ்வளவு விடயங்கள் இருக்கின்றன. என்றாலும் பேராசிரியர் மணிவண்ணன் சென்னை பல்கலைக்கழகத்தில் அரசியல் பீடத்தின் பீடாதிபதியாக இருக்கின்றார். அவர் தான் பணி செய்யும் இடத்தில் மாணவர்களால் பெரிதும் நேசிக்கப்படும் அதே நேரத்தில் ஈழத்திலிருந்தும் ஏனைய நாடுகளில் இருந்தும் தமிழகத்தில் உயர்கல்வி பெற்றுக் கொண்டிருக்கும் ஈழ மாணவர்களுக்கும் உற்ற நண்பனாகவும் கல்வித்துறையில் சிறந்த வழிகாட்டியாகவும் அவர்களுக்கான எல்லா வழியிலும் வழிகாட்டும் ஒரு பேராசிரியராகவும் இருந்து வருகின்றார். அதை விடவும் எமது சந்ததிக்கே உதவும் வகையில் ஸ்ரீலங்கா ஹைடிங் த எலிஃபண்ட் என்கிற தலைப்பில் 1000 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தில டாக்குமெண்டிங் ஜெனோசைட், வார் கிரைம்ஸ், கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் ஹியூமானிட்டி, இனம் ஸ்ரீலங்கா அரசினால் தமிழர்களுக்கு நேர்ந்த இனப்படுகொலை பதிவு செய்திருந்தார். யுத்த குற்றங்களை, போரின் போது ஸ்ரீலங்கா அரசு எங்களுக்கு இழைத்த பேரழிவுகளை பதிவு செய்திருந்தார். அதையும் விட மனிதர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு அது செய்த வகை தொகையான மனித அழிவுகளை, உயிர் அழிவுகளை அதனில் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அதற்கு ஒட்டுமொத்த ஈழத்தமிழினமும் உலகம் முழுவதும் வாழும் தமிழினமும் அவருக்கு பெரிதும் நன்றி கடன் பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு இதே ஒரு அவை நேரத்திலே COVID-19 சர்வதேச உத்தரவுகளை சகல மட்டத்திலும் உருவாக்கும் சூழலில் எங்கள் ஈழத்தமிழர் போராட்டம் என்கிற தலைப்பில் மிக முக்கியமான உரை ஒன்றினை ஆற்றியிருந்தார். அதே போல அந்த உரையின் போது அவர் ஒரு வேண்டுகோள் ஒன்றை வைத்திருந்தார். இன்னமும் ஞாபகம் இருக்கின்றது பசுமரத்தாணி போல. ஈழ மக்களின் பார்வை இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இந்தியா தவிர்த்து ஏனைய நாடுகளை நோக்கியும் அதன் பார்வையை திருப்ப வேண்டும் என்று கூறியிருந்தார். இன்றைக்கு அதுதான் உண்மையாகிக் கொண்டிருக்கின்றது. ஈழத்திற்கும் இலங்கை அரசுக்கும் இந்தியாவிற்கும் இடையில் இந்து சமுத்திரம் மிக முக்கியமான ஒரு நிலையினை கொண்டிருக்கின்றது, அரசியல் நிலையினை. இன்றைக்கு அவர் எங்களுடைய அவையிலே இந்திய பெருங்கடல், இலங்கை தீவில் பெருகி வரும் சீன ஆதிக்கமும் அதனை தடுப்பதற்கான பொறிமுறையும் என்கிற மிகவும் முக்கியமான தலைப்பின் கீழ் நமக்கு உரையாற்ற உள்ளார். அவருடைய உரையினை கேட்பதில் பெருமாவல் கொண்டுள்ளோம். அவருக்கு தமிழர்கள் சார்பில் மிகப்பெரிய நன்றிகள். ஐயா வருக. மிக்க நன்றி. உங்கள் அன்பிற்கும் அரவணைப்புக்கும் மிக்க நன்றி. அவையின் துணைத் தலைவர் அவர்களே, என் உரையை துவங்குவதற்கு முன்பாக என்னுடைய வணக்கங்களையும் மரியாதைகளையும் முள்ளிவாய்க்காலில் தங்கள் இன்னுயிர் ஈர்த்த மாவீரர்களுக்கும் சிங்கள பேரினவாதத்தாலும் கொடுமையான போரினாலும் உயிரிழந்த தமிழ் மக்களுக்கும் எம்முடைய நினைவுகளையும் எம்முடைய வணக்கத்தையும் பதிவு செய்கின்றோம். இத்தருணத்தில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அரசவை அமர்வின் வழிநடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, அவையின் துணை தலைவர் அவர்களே, பெரும் மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி மாண்புமிகு ருத்ரகுமாரன் அவர்களே, மாண்புமிகு துணை பிரதமர் அவர்களே,
பெருமதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களே, மேலவை சான்றோர்களே, நண்பர்களே, விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கொரோனா தொற்று நோய் உலகளவில் நம்மை பீடித்து ஆளுமையில் வீழ்த்திக் கொண்டிருக்கும் காலத்தில் விடுதலை வேட்கையுடனும் தமிழீழ மக்களின் உரிமைகளை மீட்கவும் துயரங்களும் சுமைகளையும் சுமந்து இந்த அமர்வில் நீங்கள் பங்கேற்பது தங்களது தேசிய கடமையும் அர்ப்பணிப்பையும் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் காட்டுகின்றது. இத்தருணத்தில் இந்திய பெருங்கடல், இலங்கை தீவில் பெருகி வரும் சீன ஆதிக்கமும் அதனை தடுப்பதற்கான பொறிமுறையையும் என்ற தலைப்பில் என்னை பேச அழைத்தமைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த தலைப்பு இத்தருணத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ற பொருத்தமான ஒரு தலைப்பு என்பதை விட பொருத்தமான செயல்முறை திட்டமாகும். The growing Chinese influence in the Indian Ocean and Sri Lanka and measures to counter it. இன்றைய சூழலில் இந்திய பெருங்கடலிலும் இலங்கை தீவிலும் நடந்து வருகின்ற மிகப்பெரிய சீன ஆதிக்கமும் புவிசார் அரசியல் மாற்றங்களை பற்றி முக்கியமாக தமிழர்களும் ஈழத்தமிழர்கள் சிந்தனை களத்திலும் அரசியல் களத்திலும் புவிசார் மையங்களின் ஊடலாக நாம் பேச வேண்டிய ஒரு நம்முடைய உரிமை போராகும். 4வது ஈழப்போருக்கு முன்பாக அல்லது இந்த 30 வருட கால ஆயுத போர் அதற்கு முன்பும் என்றைக்குமே இந்திய பெருங்கடல் என்பதில் மற்ற நாடுகளின் தலையீடும், அது மேற்கத்திய நாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது சீனாவின் ஆதிக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டுப்பாட்டான ஒரு நிலையில் அரசியல், வெளியுறவு, இராணுவ நட்புகள் என்பதோடு அல்லது இராணுவ கப்பல்கள் என்பதோடு விஜயங்களோடு தெற்காசிய பிராந்திய அரசியலில் இந்தியா ஓரளவிற்கு ஒரு முன்னிலை பெற்றிருந்த ஒரு காலமாக 1940-45 முதல், குறிப்பாக இந்தியாவின் விடுதலைக்கு பிறகும் 2005 என்ற ஒரு காலகட்டம் வரை ஒரு 60 ஆண்டுகள் இந்தியாவின் முன்னிலை என்பதை விட ஒரு அரசியல் களத்தில் இந்திய பெருங்கடலில் முக்கியமான பங்காற்றிக் கொண்டிருக்கின்ற சூழலில் 2 போர்க்கால சூழல்களையும் சந்தித்திருந்த நிலைமைக்கு பிறகு 2007 அல்லது 2005 அல்லது 6 என்ற காலகட்டத்தில் இருந்தே அரசியல் புவிசார் நகர்வுகள் சீனாவை நோக்கி இலங்கை அரசின் சார்பாக நடந்து கொண்டிருந்தன. 2009 நடந்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான இனப்படுகொலையின் பின்னணியிலும் கூட இந்தியாவின் முரண்பாடான அரசியல் நிலைப்பாடும் தெளிவற்ற இந்திய பெருங்கடலில் ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு காரணத்தாலும், அதோடு மட்டுமல்லாமல் ஈழத் தமிழர்களின் பங்காற்றலை முழுமையாக புரிந்தும் அதற்குரிய செயல்பாடுகளையும் தீட்டாத ஒரு இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை திட்டங்களாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை 2009 என்ற மே 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு தொடர் நிலையாக புவிசார் அரசியலில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன.
ஒவ்வொன்றாக சொல்ல போனால் படிப்படியாக ஓங்கிய சீனாவின் அரசியல், பொருளாதாரம், இராணுவம், வியாபார ரீதியாகவும் கடன், கட்டுமான பணிகளின் தொடர் ஆதிக்கம் நீண்டு கொண்டே இருந்தது 2009ஆம் ஆண்டிற்கு முதல். இதை நாம் சிறு கடுகளாகவும் பார்க்கலாம், மிகப்பெரிய அளவில் முழு வீச்சாகவும் பார்க்கலாம். இரண்டு நிலைகளும். அதை சொல்லும் பொழுது we can see this development in microcosm as well as in macro analysis. இதை சிறு கடுகளாக நடந்த மாற்றங்கள். சீனாவின் பட்டுப்பாதையாக இருக்கலாம், சில்க் அண்ட் பெல்ட் ரோட், அது மெரிடைம் பாலிசி என்று சொல்லப்படுகின்ற சீனாவின் பட்டுப்பாதை, இவை அனைத்திற்குமே சிங்கள பேரினவாதம் தான் ஒத்துப்போகக்கூடிய ஒரு சூழலாகவும் 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு நடந்த ஒரு புறமான ஒற்றைப்பாதையில் இலங்கை அரசு சென்று கொண்டிருந்த போது சீனாவிற்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இலங்கை அரசாங்கமும் இலங்கை அரசியல் சூழலும் இலங்கை அரசின் பன்முகத்தன்மை மறைந்து அந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஒரு இராணுவ ரீதியாகவும் போரின் ஊடலாகவும் ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்பதை இலங்கை அரசாங்கம் கண்டெடுக்கும் பொழுது, ஆனால் அரசியல் ரீதியாக இதற்கு தீர்வு கிடையாது, ஆனால் போர் மூலமாக வன்மையான மிகவும் கொடூரமான ஒரு போரின் சூழலாக ஒரு தீர்வு என்று இலங்கை அரசாங்கம் எடுக்கும் பொழுது, இலங்கை அரசாங்கத்திற்கு பாதுகாப்பு அரணாகவும் சீன அரசும் தி எம்பயர் ஸ்டேட் என்று சொல்லப்படும் சீன பேரரசுக்கான ஒரு கொள்கை திட்டங்களும் கூட வழிவகுக்கின்றன. இதில் அம்பந்தோட்டா கப்பல் துறைமுக கட்டுமான பணிகளில் துவங்கி இன்றைய நிலையில் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே நேற்றைய சூழலிலும் இன்றைய சூழலிலும் கொழும்பு துறைமுக நகர சட்டம் இவற்றை பார்க்கும் பொழுது இது சுவாதீனமான ஒரு பகுதியாக இலங்கை நாட்டில் அது கொழும்பு நகரத்தையும் கடந்து அண்மையில் கொழும்பு துறைமுக நகர சட்டமாக சுவாதீனமான ஒரு நகர சட்டத்தை 7 நகரங்களை சேர்த்து புதிய கடல் நகரமாக உருவாகும் பொழுது இலங்கை அரசிற்கே இங்கு இறையாண்மை கிடையாது. இலங்கை அரசிற்கே இந்த பகுதிகளில் இறையாண்மை கிடையாது என்றால் எத்தகைய ஒரு புவிசார் அரசியல் மாற்றத்தை இந்திய பெருங்கடலில் இந்தியாவும் மேற்கத்திய நாடுகளும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை அது நம்மை தவிர, ஈழத்தமிழர்களை தவிர, உலகத் தமிழர்களை தவிர எடுத்துரைப்பதற்கு யாருமே கிடையாது. இலங்கை சீனாவின் காலனியாக மாறிக்கொண்டு உருவாகி கொண்டிருக்கின்றது. மிக நீண்ட காலமாக கடல் சார்ந்த ஒரு புவிசார் பார்வை என்பது நம்முடைய அரசியல் இந்த தருணத்திற்கும் ஏற்றதாகும். கடலை ஆள்பவர்கள் தான் நிலத்தையும் ஆள்வார்கள், கடலை ஆள்பவர்கள் தான் நிலத்தையும் ஆள்வார்கள். இதற்கு 2 வகையான ஒரு கருத்தாக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று, one who rules the sea will also rule the land. இந்த உலகத்தை சுற்றியிருப்பது 5இல் 1 பங்கு என்று சொல்லும் பொழுது கூட கடலும் நிலமும் தான். ஆதலால் கடலை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் என்று சொல்லும் பொழுது எந்த நாடும் எந்த இனமும் எந்த அரசியல் முன்னெடுப்புகளும் கடலை தங்களுடைய ஆளுமைக்குள் கொண்டு செல்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ளும் பொழுது நிலங்கள் அவர்களுக்கு பரிசாக வீழ்கின்றன. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இத்தருணத்தில் இப்பொழுது இலங்கையில் நடக்கின்ற எவ்வாறு இந்த சிங்கள பௌத்த தேசியவாதம் மற்றும் தேசியவாதிகளும் எவ்வாறு சீனாவுக்கு தங்கள் தேசத்தை தாரை வார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே தங்கள் தேசத்தை அவர்கள் தாரை வார்த்துக் கொண்டிருக்கின்றார்களா, அல்லது அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்களுக்காக அந்த நாடு அவர்களுடைய பிடியில் இருந்து விலகி கொண்டிருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, இலங்கையில் இன்று நிலவுவது சிங்கள பேரினவாதம். அங்கு ஆட்சியில்
ஆளுமையில் இருப்பவர்கள் பேரினவாதத்தின் முகவரிகள். அத்தகைய சிங்கள பேரினவாதத்தின் முகவரியில் ஆளுமைக்குள் இருக்கும் பொழுது இந்த பேரினவாதிகளுக்கு தேசியவாதம் என்பது மிகப்பெரிய ஒரு அடிப்படை தத்துவமாக இருக்கும். ஆனால் அதையும் கடந்து அவர்களுக்கு இத்தகைய ஒரு நிலை எவ்வாறு வந்ததென்றால் அதற்கான ஒரு முக்கியமான ஒரு தடயத்தினும் பார்க்க வேண்டும். கோத்தபய ராஜபக்சாவின் தலைமையிலான இலங்கை அரசின் இருப்பே சீனாவின் கருணையினால் தான் இன்று. அதை சீனாவின் தயவினால் என்று சொல்லலாம். அது பொருளாதாரமாகட்டும், பாதுகாப்பாகட்டும், கடன் வியாபாரமாகட்டும் என பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இலங்கையின் கடன் இன்றைக்கு ஏறக்குறைய 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற ஒரு நிலைக்கு அவர்களுடைய கடன் சீனாவிற்கு கொடுக்க வேண்டும். அதை அவர்களால் கொடுக்கவும் முடியாது, கொடுக்க முடியாத சூழலில் இருக்கின்றார்கள். அந்த நாட்டை பற்றி நாம் வினவ வேண்டும். அந்த நாட்டில் இருக்கின்ற இனப்பிரச்சனையை பற்றி நாம் இப்பொழுது வினவ வேண்டும். ஏறக்குறைய ஒரு 20 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சீனாவின் முதலீடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே இலங்கை கடனால் மூழ்கி கொண்டிருக்கும் ஒரு நாடாகும். அந்த நாடு நம்முடைய தேசிய விடுதலையும் நம்முடைய நாட்டையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கின்ற நடத்தி வருகின்ற சூழலில் அதை நாம் தீர்மானிக்கின்ற ஒரு வெளிப்பாடுகளை நாம் உணர்ந்து செயல்புரிய வேண்டும். இந்திய பெருங்கடலில் இலங்கையை கடந்து எவ்வாறு சீனாவின் ஆதிக்கம் நிலவுகின்றது என்றால், சீனா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த முத்துமாலை என்ற ஒரு புவிசார் கடல்சார் தத்துவத்தை எடுத்துரை முன்வைத்து மயான்மார், பர்மாவின் ஊடலாக, அதோடு மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், செய்ஷெல்ஸ், மாலத்தீவு, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் இராணுவ ரீதியாகவும் புவிசார் கட்டமைப்பு ரீதியாகவும் ஒரு ஆழமான உறவுகளை மேற்கொண்டுள்ளது. அதன் ஊடலாக எதற்காக இலங்கையில் கொழும்பும் கொழும்பு துறைமுகத்திலிருந்து ஒரு நகரமும் தனி நகரத்தையும் தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு சீன இராணுவ கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் தொடர்ந்து 2009 முதல் கொழும்பு துறைமுகத்திற்கும் மற்றும் இராணுவ தளவாடங்களுக்கும் விஜயம் செய்து கொண்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் தலைமன்னார் பகுதியில் காற்றாலை மின்சாரம் மற்றும் இந்திய அரசிற்கான ஒரு ராஜதந்திர முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் ஆழ்கடல் கட்டமைப்புகளை சீன அரசாங்கம் உருவாக்கி இந்த 4 நாடுகளிலும், குறிப்பாக இலங்கையிலும், செய்ஷெல்ஸ் பகுதிகளும், மாலத்தீவிலும், அந்த மயான்மார் சார்ந்த ஒரு பகுதிகளிலும் கூட, மாலத்தீவிலும் கூட ஒரு மேஜர் சி லைன் கம்யூனிகேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆழ்கடல் கம்யூனிகேஷன் தொடர்புகளுக்கான கட்டமைப்புகளை சீன அரசாங்கம் இராணுவ தொடர்புடன் கட்டமைப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகளில் வியாபார கட்டுமான முதலீடுகள் அதோடு செய்வதோடு மட்டுமல்லாமல் ஆப்பிரிக்காவிலிருந்து கனிம வளங்களை கப்பல் மூலமாக சீனாவுக்கு கொண்டு செல்வதென இந்திய பெருங்கடல், முக்கியமாக கொழும்பு வழியாக புதிய வாழ்க்கை பாதையாக மாறி வருகின்றது சீன அரசாங்கத்திற்கு. அதை the new lifeline for the Chinese strategic transportation. ஏறக்குறைய இந்திய பெருங்கடலில் 40% வியாபாரங்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த 40% ஒரு வழிப்பாதையாக இந்திய பெருங்கடல் உலக வணிகத்தில் இயங்கி வருகின்றது. அது கொழும்பு துறைமுகத்தின் சூழலாக இந்தியாவின் வணிகமே கூட 40% வணிகம் கொழும்பு துறைமுகத்தின் ஊடலாகத்தான் நடந்து வருகின்றது. இவ்வாறு உலக துறைமுக கடல்சார் வணிகத்திற்கும் அதோடு இந்தியாவின் வணிகத்திற்கும் ஒரு சார்பு நிலையில் இருக்கின்ற கொழும்பு துறைமுகத்தை சீனாவின் கையடக்கத்திற்குள் நகரும் பொழுது ஏற்படக்கூடிய புவிசார் அரசியல் மாற்றங்களையும் நாம் கவனமாக பார்க்க வேண்டும். தீர்வுக்கான பொறிமுறைகள் என்று பார்க்கும் பொழுது
இந்த இப்பொழுது நடந்து வருகின்ற அம்பந்தோட்டா துறைமுகம் மூடலாக 99 வருடத்திற்கான ஒப்பந்தமாக இருக்கட்டும், அதில் சுவாதீனமான ஒரு சீனாவின் போக்காக இருக்கட்டும், கடல்சார் கொழும்பு புதிய நகரமாக கட்டமைக்கப் போகின்ற ஒரு நகரமாக இருக்கட்டும், அங்கள் அது சுவாதீனமாக அதை சொல்லும் பொழுது சுய நிர்ணய நகரமாகத்தான் இருக்கும். ஸ்பெஷல் ஜோன் என்று அழைக்கப்பட்ட ஒரு புதிய இலங்கை மக்களுக்கு அது சிங்களவர்களாக இருந்தாலும் இதை பற்றி தமிழர்கள் பேசும் பொழுது இதை தமிழர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்க போவதில்லை. இது சிங்கள தென் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனைகள் என்று நாம் ஒரு கவனமின்மையாக நாம் இருக்க இயலாது. ஏனெனில் இதில் மிகப்பெரிய ஒரு அரசியலும் இருக்கின்றது. என்ன அரசியல் என்றால், எவ்வாறு கோத்தபய ராஜபக்சே தலைமையிலான அரசாங்கத்திற்கு கடன் மிகப்பெரிய ஒரு கடனில் இந்த தேசம் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுதும் நாம் கடனை பற்றி சொல்லும் பொழுது போரில் தோற்கலாம். இது அன்றாட வாழ்க்கையிலும் கூட நம்முடைய கலாச்சாரத்திலேயே நாம் புரிந்து கொள்ளலாம். இலங்கை இப்பொழுது நிலையில் இருக்கின்ற ஒரு நிலையில் அந்த கடனில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் அதனுடைய நிலைப்பாடுகளை தீர்மானிக்கின்றது. அரசாங்கத்தின் நிலைப்பாடுகளையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி அந்த கடனை யார் கையில் எவ்வாறு அவர்கள் கையாளுகின்றார்கள் தான். இப்பொழுது சீன அரசாங்கம் மிகப்பெரிய கெடுபிடிகளுடன் தான் இந்த கடல் நகரத்தை உருவாக்குவதில் முனைப்புகளை காட்டி வருகின்றது. இதன் ஊடாக அரசியல் ரீதியாக தென் இலங்கையில் முரண்பாடுகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இந்த முரண்பாடுகளை தமிழ் தேசிய தலைமையும் புலம்பெயர்ந்த சமூகத்தின் தலைமையும் இதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கான பொறிமுறைகளை வகுக்க வேண்டும். நாம் இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஆதிக்கம் எவ்வாறு உருவாகி இருக்கின்றது, எவ்வளவு ஆழமான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கின்றது என்பதை பேசுவது ஒரு பக்கம், ஆனால் அதற்குரிய பொறிமுறைகளை வகுப்பதும் மற்றொரு பக்கமாக இருக்க வேண்டும். இது தென் இலங்கையில் நடக்கின்ற பிரச்சனை, கொழும்பு துறைமுக பிரச்சனை என்று சொல்லும் பொழுது இதில் கொழும்பில் இப்பொழுது நடக்கலாம், திரிகோணமலையில் அடுத்த 5 ஆண்டுகளில் அதற்கான முனைப்புகளில் மேற்கொள்ளலாம். ஆதலால் ஏறக்குறைய தலைமன்னார் பகுதி வரை சீனாவின் ஆதிக்கம் இப்பொழுது பரவி வருகின்றது, வடக்கிலும் கிழக்கிலும். இது தென்னிலங்கை பிரச்சனையாக பார்க்காமல் நம்முடைய தமிழர் தேசியத்திற்கான இதற்கான முரண்பாடுகளை நாம் விளங்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நமக்குரிய ஒரு அரசியல் நெறிமுறைகளையும் நாம் நேர்த்தியாக கையாளுவதற்கான வழிமுறைகளை தேட வேண்டும். அடுத்ததாக எப்பொழுதும் இல்லாத புவிசார் சூழல், சீனாவின் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஏற்ற நிலையில் சீனா இருக்கும் பொழுதும் இந்தியா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கான ஒரு பின்னடைவான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கின்ற நிலையில் நாம் நம்முடைய ஒரு அரசியல் நகர்வுகளையும் மேற்கொள்ள வேண்டும். இது ஒரு அரிதான சந்தர்ப்பம் என்றே நான் பார்க்கின்றேன். அரிதான சந்தர்ப்பம் என்று சொல்லும் பொழுது நாம் ராஜதந்திர ரீதியாக ஒரு அரிதான சந்தர்ப்பம். இதற்கு நான் ஒரு திருக்குறளில் ஒரு உவமையை சொல்ல விரும்புகின்றேன். எய்தற்கரியது ஏந்தைக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் என்று சொல்லும் பொழுது ஒரு மிக அரிய சந்தர்ப்பம். அது பின்னடைவான ஒரு சூழலாக இருந்தாலும் அல்லது நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரிய சூழலாக இருந்தாலும் அந்த சூழலை நாம் அரசியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை நாம் எவ்வாறு இப்பொழுது இலங்கை சீனாவின் ஆதிக்கத்தை எவ்வாறு நாம் அரசியல் ரீதியாகவும் நம்முடைய புவிசார் பார்வையில் எத்தகைய மாற்றங்களை நாம் உருவாக்க கொள்ள வேண்டும் என்பதையும் கூட ஒரு பொறிமுறைகளையும் வகுத்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் தேசிய கட்சிகள், இலங்கையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தேசிய கட்சிகளும் புலம்பெயர்ந்த அரசியல் தலைமைகளும் அதற்கான ஒரு ஒருங்கிணைந்த பார்வையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். இது இன்றைய நிலையில் மிக மிக முக்கியமான ஒரு கட்டமாகும். நமக்குள் ஒரு ஒருங்கிணைந்த பார்வை, அது தமிழ் தேசிய கட்சிகளாகட்டும் புலம்பெயர்ந்த அரசியல் தலைமை
வழிநடத்துதல்களாகட்டும், ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் புவிசார் பார்வைக்கான ஒரு சூழலை நாம் உருவாக்குவதோடு அதற்கான பொறிமுறைகளை வகுத்தெடுக்க வேண்டும். இந்த சூழல் தற்போதைய சூழல் இந்தியாவுக்கு எதிராக உருவாகி வரும் பாதுகாப்பு பிரச்சனையையும், இது உண்மையிலேயே இந்திய அரசாங்கத்திற்கு எத்தகைய அச்சுறுத்தலையும் உருவாக்கி இருக்கின்றது என்பதை நம்மை விட இந்திய அரசாங்கத்திற்கு எடுத்துரைப்பதற்கான ஒரு தகுதியான ஒரு சமூகமும் தகுதியான பார்வையும் நிலமும் கடலும் அதன் உரிமையோடு பேசக்கூடிய எந்த சமூகத்திற்குமே கிடையாது. இதை நாம் உணர வேண்டும். இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைக்கான தமிழ் தேசிய தலைமையும் புலம்பெயர்ந்த அரசியல் தலைமையும் இதை எவ்வாறு கையாள வேண்டும், இந்திய அரசாங்கத்திற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் நம்முடைய நிலைப்பாடு என்று சொல்லும் பொழுது அந்த நிலத்தில் நம் மக்களும் நம்முடைய உரிமைகளும் தான் அங்கு நிலவுகின்றன. அந்த உரிமைகளையும் அந்த கோட்பாடுகளையும் எடுத்துரைக்கான நேரம் என்று நான் நினைக்கின்றேன். இதற்கு ஒரு ஆல்ஃபிரட் மகான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடல்சார் தத்துவ அமெரிக்காவின் அவர் என்ன கூறுகின்றார் என்றால், இந்திய பெருங்கடலை பற்றி சொல்லும் பொழுது, one who controls the Indian Ocean controls Asia and this ocean is key to 7 seas. யார் இந்திய பெருங்கடலை ஆளுகின்றார்களோ அவர் ஆசிய கண்டத்தை ஆளக்கூடியவர்கள். இந்த இந்திய பெருங்கடல் தான் 7 கடல்களுக்கும் ஒரு வழித்துவாரமாக விளங்குகின்றது என்று கூறுகின்றார். இந்த இந்தியாவின் புவிசார் பின்னடைவுகள், மேற்கத்திய நாடுகளின் புவிசார் நிலைப்பாடுகள் நடந்து வருகின்ற மாற்றங்களையும் நாம் ஆழமாக ஆய்வு செய்வதோடு மட்டுமல்லாமல் தமிழர் தேசிய நலனை பார்வையாக வைத்து தமிழீழத்திற்கும் புவிசார் கொள்கைகளை சீரமைக்க வேண்டிய ஒரு நேரம் என்று நான் நினைக்கின்றேன். இதை நாம் மேற்கத்திய நாடுகள் என்று சொல்லும் பொழுது ஜப்பான் போன்ற கிழக்காசிய நாடுகளையும் நம்முடைய பார்வைக்குள் நாம் கொண்டு வர வேண்டும். ஏனெனில் ஜப்பானின் புவிசார் நட்பு பார்வையினை நாம் எடுத்துரைக்க வேண்டிய ஒரு சரியான தருணம். கொழும்பு ஈஸ்டர்ன் டெர்மினல் என்று சொல்லப்படுகின்ற கிழக்கு பகுதிகளுக்கான உரிமையை இந்தியா எவ்வாறு இழந்ததோ அதே போல் ஜப்பானும் இழந்து விட்டது. அதோடு மட்டுமல்லாமல் கொழும்பு துறைமுகம் முழுமையாக சீனாவின் கட்டுப்பாட்டிற்குள் போகும் பொழுது நாம் ஜப்பானை நம்முடைய பார்வைக்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு புவிசார் கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். இந்திய பசிபிக் ராஜதந்திர நகர்வுகளுக்குள் தமிழீழத்திற்கான புவிசார் நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். The Indo-Pacific strategy, we must enter the Indo-Pacific region, not only in Indian Ocean. நாம் இந்திய பெருங்கடலை பற்றி மட்டுமே அரசியல் பேசாமல் இந்திய பசிபிக் பெருங்கடலுக்கான ஒரு அரசியல் நகர்வுக்குள் செல்லும் பொழுது சீனாவின் இலங்கை அரசை சார்ந்த நகர்வுகளை நாம் அதற்கு எதிர்வினை கருத்துக்களை நாம் முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கிய உறுப்பினராக நாம் மாறுகின்றோம். இப்பொழுது நாம் அனைவரும் நினைக்கலாம், நமக்கென்று எந்த நாடும் ஆதரவில்லை, எந்த வல்லரசும் நமது உதவியாக இல்லை, எந்த பிராந்திய சக்திகளும் நமக்கு ஆதரவாக இல்லை என்று நம்முடைய கருத்து இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் தான் தமிழீழத்திற்கான தேசிய பார்வைக்கான வரைவு கொள்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்திய பெருங்கடலும் புவிசார் அரசியலில் தமிழீழம் தன்னுடைய புவிசார் கொள்கையையும் பொருளாதாரம், இராணுவம், வெளியுறவு கொள்கை என வரைவுகளை நாம் வரைவு என்று சொல்லும் பொழுது இது ஒரு எழுத்தாக்கம் கிடையாது. அதற்கான ஒரு செயலாக்கம், அதற்கான ஒரு திட்டங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். We must plan, we must prepare, we must execute our vision என்பதைத்தான் நம்முடைய திட்டங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில் அது தமிழீழத்தின் வரைவுகளாகவே, தமிழகத்தின் அதிகாரப்பூர்வ வரைவுகளாகவே இருந்தாலும் அது செம்மை என்று நான் நினைக்கின்றேன். இத்தகைய கருத்துக்களை நான் முன்வைக்கும் பொழுது இதை நான் கனவு என்று நான் சொல்லவில்லை. இதை விஷன், இட்ஸ் நாட் எ ட்ரீம், இட்ஸ் எ விஷன். இந்த தொலைநோக்கு பார்வை, இது நம்முடைய ஒரு உரிமை பார்வையில் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்வதற்கு முன்பாக
தமிழகத்திலிருந்து இந்தியாவின் ஜனாதிபதியான தமிழர்களின் பண்பிற்கு அணிகலனான மாண்புமிகு அப்துல் கலாமின் கனவிற்கான விளக்கத்தினை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். குறிப்பாக நாம் தமிழீழத்திற்காக பல ஆண்டுகளாக நாம் அனைவரும் போராடுவதும் அதற்காக நாம் கனவு என்பதை விட, ஆனால் கனவு என்றால் என்ன என்பதற்கான விளக்கத்தை சொல்லி, கனவு என்பது நாம் உறக்கத்தில் காண்பது அல்ல, நம்மை உறங்க விடாமல் விழிப்புடன் வைத்திருப்பதுதான் உண்மையான கனவு. நம்மையெல்லாம் உறங்க விடாமல் விழிப்புடன் வைத்திருப்பது அந்த ஈழம்தான். வெல்வோம் ஈழம், தமிழர்களின் தாகம், தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் அவர்களே. மிக ஆழமான ஒரு உரையாக இருந்தது. சமகாலத்திலே இலங்கை தீவின் சீன ஆதிக்கம் குறித்து பல்வேறுபட்ட இடங்களிலே வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையிலே அதன் ஆதிக்கம் குறித்து பேசுவது மட்டுமல்ல, அதை தடுப்பதற்கான பொறுமுறைகள் குறித்தும் சிந்திக்க வேண்டும். இது தவிர கிடைத்திருக்கின்ற இந்த அரிய வாய்ப்புகளை தமிழ் தேசிய நோக்கு நிலையில் எவ்வாறு ராஜதந்திர ரீதியாக கையாள வேண்டும் என்பது பற்றியதான ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை குறிப்பிட்டீர்கள். மிக முக்கியமாக கடலில் ஆளுமை செலுத்துவது என்பது அந்த நிலத்துக்கான ஒரு ஆளுமையின் வழிகாட்டியாக இருக்கும் என்று குறிப்பிட்டீர்கள். குறிப்பாக தமிழர் தாயகத்திலே அரசியல் தீர்வு குறித்து பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழர் தரப்புகள் கடல் பற்றி பேசாமல் நிலம் பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையிலே அந்த கடலிலும் தமிழர்களுடைய இறைமை பற்றிய உங்களுடைய அந்த கருத்து பேச்சு மிக முக்கியமானதாகவும் அவர்களுடைய கவனத்தை பெற்றதாகவும் இருக்கும் என்று நம்புகின்றோம். மிக்க நன்றி பேராசிரியர் அவர்களே. அன்பு தமிழ் உறவுகளே, நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய அரசவையினுடைய நேரடி நிகழ்விலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்வினுடைய சிறப்பாக புகன்வில் பிராந்தியத்தினுடைய ஹவுஸ் ஆஃப் ஸ்பீக்கர் சபாநாயகர் அவர்களுடைய சிறப்புரை இன்றைய நிகழ்வின் சிறப்பாக அமைய இருக்கின்றது. அவரோடு நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்னராக அந்த பிராந்தியம், அந்த மக்களுடைய அரசியல் இறைமைக்கான போராட்டத்தின் வழித்தடம் பற்றிய ஒரு விவரண தொகுப்பை பார்த்துவிட்டு வருவோம். பெரும் கடலில் உள்ள பப்புவா நியூகினியாவைச் சேர்ந்த புகான்வில் தீவு தனிநாடாக மாறுவதற்கான தனது அரசியல் பெருவிருப்பினை வெளிப்படுத்திய 2019 ஆண்டு கட்டுப்படுத்தாத பொது வாக்கு மிகப்பெரிய தீவு புகான்வில். சுமார் 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இத்தீவில் அண்ணளவாக 3 லட்சம் வரையான பூர்வகுடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். உலகை சுற்றி வருவதில் ஆர்வம் கொண்டவர் பிரெஞ்சு கடற்படை தளபதியான லூயிஸ் ஆத்துவாண்டு புகான்வில். இவர் உலகை சுற்றி வரும்போது 1768 ஜூன் 30 இத்தீவில் தனது காலை பதித்ததோடு இத்தீவுக்கு தனது பெயரை சூட்டினார். இதனால் இத்தீவுக்கு புகான்வில் என பெயர் வந்தது. அதன் பின்னர் இத்தீவு ஜெர்மனியின் காலனித்துவத்துக்கு சென்றது. முதலாம் உலகப் போரின் போது இதனை ஆஸ்திரேலியா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இரண்டாம் உலகப் போர் நடைபெறும் வரை ஆஸ்திரேலியாவின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. இரண்டாம் உலகப் போரின் போது 1942 ஜப்பான் இத்தீவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இரண்டாம் உலகப் போர் காலத்தில் இத்தீவில் வாழ்ந்தவர்களுக்கு சம்பந்தப்படாத அமெரிக்காவும் ஜப்பானும் இங்கு கடுமையாக மோதிக்கொண்டன.
இந்த இரு சக்திகளின் வல்லாதிக்க போட்டி சமருக்குள் அகப்பட்டு பெருமளவான இத்தீவின் மக்கள் சாவடைந்தனர். 2ஆம் உலகப் போர் முடிவில் இங்கு நிலை கொண்டிருந்த 23,000 ஜப்பானிய படையினர் போர்க்கைதிகளாயினர். ஆயிரத்தி 1947 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையினால் பப்புவா நியூகினிய தீவு கூட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஆஸ்திரேலியாவின் நிர்வாகத்தின் மேற்பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது. இதன் பின்னர் சுதந்திரம் வழங்கப்பட்ட போதும் புகான்வில் தனது அரசியல் இறையாண்மையை மீண்டும் இழந்தது. இத்தீவின் மக்களின் அரசியல் பெருவிருப்பாக தனிநாடாக அரசியல் இறைமையுடன் இருந்த இத்தீவை பப்புவா நியூகினியாவுடன் 1975களில் ஒருங்கிணைத்து அத்தீவு மக்களின் இறைமையினை பறித்தது ஆஸ்திரேலியா. ஆனால் ஆஸ்திரேலியாவின் இந்த ஒருங்கிணைப்பினை புகான்வில் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்தேசம் வலுவாக எதிர்த்தது. பப்புவா நியூகினியாவுடன் ஒருங்கிணைப்புடன் தன்னை இணைத்துக் கொள்ள மறுத்து 1975 ஆண்டே தனது சுய நிர்ணய உரிமைக்கான முயற்சியில் இறங்கியது. தன்னை வடக்கு சலமோன் குடியரசு என்று அழைத்தது. இந்த சுய நிர்ணய உரிமைக்கும் தனிநாட்டு பிரகடனத்துக்கும் சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இதனால் ஏற்பட்ட முரண்பாடுகளை அடுத்து 1976 ஆகஸ்டில் ஒரு உள்நாட்டு தீர்வு எட்டப்பட்டது. Because those security forces came over to Tunuru and started, bombarding our place with mobile bombs. So we had to leave. ஆனால் இந்த உடன்பாடு முறிந்து போனதால் 1988 ஆண்டு சுதந்திரத்திற்கான ஆயுதம் தாங்கிய விடுதலை போர் தொடங்கியது. 1998 வரை சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த இந்த உள்நாட்டு போரில் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டனர். இத்தீவின் மக்கள் தொகைக்கு இது மிக பெரும் இழப்பு. இதனை விட பெருமளவானவர்கள் உயிரிழப்பை தவிர்க்க தீவை விட்டு ஏதிலிகளாக வெளியேறினார்கள். ஆனாலும் தங்கள் தாயகத்தை அமைக்கும் சுய நிர்ணய விடுதலை போராட்டத்தை மக்கள் கைவிடவில்லை. 1997 ஆண்டு நியூசிலாந்தின் முயற்சியினால் சமாதான பேச்சுக்கள் தொடங்கப்பட்டன. ஆஸ்திரேலியா தலைமையின் கீழ் ஒரு பன்னாட்டு அமைதி கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டது. இந்த பேச்சுக்கள் புகான்வீலின் சுயாட்சிக்கு வழிவகுத்தன. 2001 ஆண்டு பப்புவா நியூகினியாவில் இருந்து சுதந்திரம் பெறுவதற்கான பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டு அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. The Director for the National Coordination Office for Bougainville Affairs in the Prime Minister's Department, John Avera, expresses his gratitude towards the timely provision of funds given by Japan through its embassy in Port Moresby. This contribution of 1 million by government of Japan and the people of Japan is most welcome and very timely. The referendum will see 260,731 eligible voters choose between the options of greater autonomy and independence. Voting in this referendum is taking place across 829 locations across the autonomous region of Bougainville, Papua New Guinea, Australia and Solomon Islands. அன்பு தமிழ் உறவுகளே, அந்த புகன்வில் பற்றிய அந்த சுயாட்சி பிராந்தியமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. தங்களுடைய தனிநாட்டுக்கான அந்த அரசியல் பிரிவிருப்பினை கட்டுப்படுத்தாத அந்த பொது வாக்கெடுப்பின் மூலமாக பப்புவா கினியாவுக்கும் உலகத்துக்கும் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அடுத்த பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் விரைவில் இடம்பெற இருக்கின்றது. அந்த பொது வாக்கெடுப்பிலே இந்த உலக பூமி பந்திலே ஒரு புதிய தேசமாக அது முன்னிட இருக்கின்ற சூழலிலே அந்த ஹவுஸ் ஆஃப் ஸ்பீக்கர் சபாநாயகர்
அவர்கள் இன்றைய நிகழ்விலே சிறப்பு அதிதியாக சிமோன் பொன்னானு அவர்கள் சிறப்பு அதிதியாக பேச வேண்டும். ஆனால் இணையவழியிலே ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட சிக்கல்கள் காரணமாக அவரால் நேரடியாக இணைந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பிறிதொரு நேரத்திலே அவர் தன்னுடைய அந்த சிறப்பு உரையினை வழங்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். அது எப்போது இடம்பெறும் என்பதை நாங்கள் பின்னர் உறவுகளுக்கு அறிய தருகின்றோம். இதுவரை நேரமும் அந்த அவருடைய உரைக்காக மையப்படுத்தி நீங்கள் பலர் காத்திருப்பீர்கள். நாங்களும் அவ்வாறான ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம். இருப்பினும் இணையவழி ஏற்பட்டிருக்கின்ற அந்த தொழில்நுட்ப சிக்கல் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை. இருப்பினும் எங்களுக்கான அவரது தோழமை, பொது வாக்கெடுப்பு நோக்கிய அவர்களுடைய செயல்வழி பாதை போன்ற அவர்களுடைய அனுபவ பகிர்வு, ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுக்கான அந்த பொது வாக்கெடுப்பு நோக்கிய அந்த செயல்வழி பாதைக்கு நிச்சயம் ஒரு உறவாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அவருடைய உரை எப்பொழுது இடம்பெறும் என்பதை பின்னர் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அன்பு தமிழ் உறவுகளே, நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய 2 நாள் அரசவை அமர்வினுடைய முதல் நாள் தொடக்க நிகழ்வுகளை இதுவரை நேரமும் பார்த்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்வுகள் சிறப்பாக இணைய வழியாக இடம்பெறுவதற்கு நேரடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து தந்த அனைத்து உறவுகளுக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது தவிர வாழ்த்துக்களை கூறிய அனைத்து சமூக அரசியல் பிரதிநிதிகளுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இது தவிர இந்த நிகழ்விலே பங்கெடுத்து பல்வேறுபட்ட கருப்பொருள்களிலே கருத்துரையாற்றிய சிறப்பு பேச்சாளர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இவற்றை தமிழாக்கம் செய்ய உதவிய பேராளர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இது தவிர இந்த நிரப்பு சிறப்பாக அமைய ஒத்துழைத்த அனைத்து அன்பு தமிழ் உறவுகளுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இது தவிர பொது வாக்கெடுப்பு, ஜஸ்ட் டு ரெஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு நோக்கிய செயற்திட்டம் குறித்து நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய சிறப்பு அரசவையினுடைய கூட்டு அமர்வு இடம்பெற இருக்கின்றது. TGT.TV எமது வலைக்காட்சியிலும் இதர ஊடகங்களிலும் நீங்கள் கண்டு களிக்கலாம். இத்துடன் இந்த தொடக்க நிகழ்வுகள் நிறைவு கண்டு இன்னும் சரியாக நியூயார்க் டைம் 12 மணிக்கு அந்த நிகழ்வுகள் கூட்டு அமர்வு, அந்த நிகழ்வுகளோடாக பொது வாக்கெடுப்பு நோக்கிய பல அறிஞர்களுடைய கருத்துரை, அரசவை பிரதிநிதிகளுடைய கருத்துரை, மேற்சபை உறுப்பினர்களுடைய கருத்துரை, இது தவிர பொதுமக்களாகிய உங்கள் அனைவரது கருத்துரைகளும் இணைந்த அந்த நிகழ்வினை நீங்கள் காணலாம் என்பதை அவற்றை எமது வலைக்காட்சியினூடாக TGT.TV வலைக்காட்சியினூடாக காணலாம் என்பதை கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் எம்மோடு இணைந்திருந்த அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். தமிழர்களின் தாகம், தமிழீழ தாயகம், தமிழர் தலைவிதி, தமிழர் கையில். எமது நிலம் எமக்கு வேண்டும், எமது நிலம் எமக்கு வேண்டும், எமது நிலம் எமக்கு வேண்டும். தமிழன் என்ற திமிர் இருக்கு,